இங்கே உட்காந்துக்கிறீங்க. சாப்பிட்டீங்களா? சாப்பாடு எதாவது வாங்கிட்டு வந்து சாப்பிட்றீங்களா? என்ன என்னால் முடிஞ்சது வச்சுக்கோங்க, செலவு வைங்க, எதோ என்னால் முடிஞ்சது வாங்க. வீடு சொந்த வீடு வாடகை வீடுங்களா? ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க? ஒய்ஃப் அம்மா இறந்துட்டாங்களா? குழந்தைங்க இல்லை எங்கள் கூட? குழந்தையும் இல்லை உங்களுக்கு? கல்யாணம் பண்ணி குழந்தைங்க இல்லை, நீங்கள் ஒருத்தர் தான். அம்மாவும் நீங்களே தான் இருந்தீங்க, அம்மா இறந்துட்டாங்க. நீங்கள் கஷ்டப்படுறீங்க. சொந்த வீடு தான். ஏங்க சொந்த வீடு, நீங்கள் எதோ வேலைக்கு எதாவது போகலாம் இல்லைங்க ஐயா? வீட்டுக்கு போயிடுவீங்களா? கஷ்டப்பட்டு 2 பேர் சம்பாரித்து ஒரு வீடு கட்டினீங்க, அது ஒன்று தான் உங்களுக்கு சொந்தம். அது மட்டும்தான் சொந்தம், வேறு எதுவுமே சொந்தம் இல்லை. குடியிருக்கிறது மட்டும்தான், வீடு தான் சொந்தம். ஆனால் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. சாப்பிட்டீங்களா ஐயா? சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? ஹோட்டலில் சாப்பிட்டு போட்டு வந்தீங்க. வேறு ஏதாச்சும் வேணுமா சொல்லுங்கள், வாங்கி தரேன். போதுங்களா? சரிங்க. உடம்பு பார்த்துங்க, மழை வேறு வருது, மழை காலம். உடம்பு நல்லபடியாக பார்த்துங்க. பசங்க பிள்ளைங்களாம் இருந்திருந்தால் பார்த்துப்பாங்க, நீங்கள் இல்லாதனால ரொம்ப கஷ்டப்படுறீங்க. விடுங்க, எல்லாம் ஆண்டவன் இருக்கிறாரு கூட, எல்லாம் பகவான் இருக்கிற நல்லதாக நடக்கும். சரி, வரேங்க ஐயா. சரிங்க ஐயா.